இந்தி பேசக்கூடியவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவது ஒரு மாயை. வட இந்திய மாநிலங்களில் மைதிலி, போஜ்புரி, கடுவாலி இப்படி பல மொழிகள் இருக்கின்றன. அந்த மொழிகளை எல்லாம் அழித்துவிட்டு அவர்கள் அத்தனை பேரையும் இந்தி வாலாக்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறது சங் பரிவார் அமைப்புகள். அவர்களை எல்லாம் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்று இவர்கள் கட்டாயப்படுத்தி இணைக்கிறார்கள். அவர்களுக்கு இந்தி பேச தெரியும், ஆனால் அவர்களுடைய தாய்மொழி வேறு. மைதிலி என்பது இந்தியோடு கூடிய ஒரு மொழி அல்ல. இந்தி வேறு, மைதிலி என்கிற மொழி வேறு, போஜ்புரி என்பது வேறு, கடுவாலி என்பது வேறு, ராஜஸ்தானி என்பது ஒரு தனி மொழி, பீகாரி என்பது தனி மொழி. ஆனால் இவை அனைத்தையும் அவர்கள் இந்தி என்று சொல்லி இவையெல்லாம் இந்தி பேசும் மாநிலங்கள் என்று கணக்கு காட்டி அந்த மாநிலங்களை எப்படி தம்பயப்படுத்திக் கொண்டார்களோ, அந்த மொழிகளை எப்படி மெல்ல மெல்ல அழித்து வருகிறார்களோ, அதை போல இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளையும் காலப்போக்கில் அடையாளம் இல்லாமல் சிதைப்பதுதான் அவர்களின் நோக்கம். ஒரே மொழியை பேசும் மக்களாக இந்தியா முழுவதும் எல்லோரையும் மாற்ற வேண்டும் என்பதுதான். ஆக தமிழுக்கென்று இருக்கிற பாரம்பரியத்தை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் வெளிப்படையாக சொல்லாமல் எல்லோரும் இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவதன் மூலம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது 100 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இந்தி பேசக்கூடியவர்களே பெரும்பான்மையாக இருப்பார்கள் என்கிற நிலையை உருவாக்குவதுதான் அவர்களின் நோக்கம். இதனை தடுக்க வேண்டும். அவரவர் மொழிக்குள்ள தனித்தன்மையை பாதுகாக்க வேண்டும். அவரவர் மொழி சார்ந்த வரலாற்றை பாதுகாக்க வேண்டும். அந்தந்த தேசிய இனங்களின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த பொறுப்புணர்வோடு தேசிய இனங்களின் ஐக்கியத்தை கட்டி எழுப்ப வேண்டும். பெரியாரை கன்னடர் என்று சொல்லுவதும் அவர் தமிழர் அல்ல என்று சொல்லுவதும் எங்கே போய் முடிகிறது? அம்பேத்கரும் தமிழர் அல்ல, அவர் நமக்கு தேவையில்லை என்கிற அரசியலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அது மொழி தூய்மைவாதம், இன தூய்மைவாதம் என்கிற பாசிசத்தை நோக்கி நகர்கிறது. இந்த தூய்மைவாதம் பாசிசத்திற்கு இடம் கொடுக்கும் என்பதை நாம் சுட்டிக்காட்டுகிறோம். தனித்தன்மையை பாதுகாப்பது என்பது வேறு, தூய்மைவாதத்தை உயர்த்தி பிடிப்பது என்பது வேறு. நம்முடைய பாரம்பரியத்தை, வரலாற்றை பாதுகாக்க வேண்டும் என்பது வேறு, அதற்காக பிற மொழியை, பிற இனத்தை வெறுப்பது என்பது வேறு. சங் பரிவார்கள் இந்துக்களாக இரு என்று சொல்லுவது பிரச்சனை இல்லை, ஆனால் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பையும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பையும் விதைப்பதுதான் ஆபத்து என்று நாம் சொல்லுகிறோம். இந்துக்களாக மக்கள் இயல்பாக உணர்கிறார்கள், அது மதிக்கப்பட வேண்டும். அதனால்தான் நான் பேசும்போது சொல்லுவேன், இந்துயிசம் என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு என்று சொல்லுவேன். RSSும் பிஜேபியும் முன்வைக்கிற கோட்பாடு இந்துத்துவா, அது வெறுப்பு அரசியலை அடிப்படையாக கொண்டது. இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பகையாக நிறுத்துவது, பாபர் மசூதியை போல மசூதிகளை எல்லாம் இடிக்க வேண்டும் என்று சொல்லுவது, இந்தியாவின் பெயரை மாற்ற விரும்புவது, ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் என்கிற கோட்பாட்டை நிலைநாட்ட துடிப்பது, இதுவெல்லாம் இந்து இசத்தில் வராது, ஆன்மீக நம்பிக்கையில் வராது, இந்து கலாச்சாரத்தில் வராது. அது மக்கள் உணர்வு, அது வேறு. இது ஒரு கட்சியின் செயல் திட்டம், இது வேறு. ஆகவே மதத்தின் அடிப்படையில் வெறுப்பை உமிழ்வது எப்படி தப்போ தவறோ, அதை போல் மொழியின் அடிப்படையிலும் வெறுப்பை உமிழ்வது கூடாது, அது பாசிசத்தை நோக்கி செல்லும் என்கிற அரசியலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் தேசிய அரசியலின் ஒரு அங்கமாக முன்வைக்கிறது. ஆகவே தமிழ் தேசியத்தின் அடிப்படை கூறுகளாக சாதி ஒழிப்பையும், மதச்சார்பின்மையையும், மாநில சுயாட்சியையும், தேசிய இனங்களின் ஐக்கியத்தையும் முன்வைக்கிறது. இதனை சொல்லும் ஒரு மகத்தான களம்தான் நாம் உருவாக்கிய தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டு களம். இந்த செய்திகளை சொல்லுவதற்காக தமிழ்நாடு முழுவதும் மாநாட்டு தீர்மானங்களை விளக்கி பொதுக்கூட்டங்களை நடத்துவது என்று நாம்
முடிவெடுத்திருக்கிறோம். மண்டல வாரியாக நடக்கிற கூட்டங்களில் மேற்கு மாவட்டம், தெற்கு மாவட்டம், டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், தென் மாவட்டம் என்று ஆங்காங்கே மண்டல வாரியாக ஒருங்கிணைக்கிற கூட்டங்களில் நான் பங்கேற்று உரையாற்ற எண்ணியிருக்கிறேன். தேதி பின்னர் அறிவிக்கப்படும். எல்லா மாவட்டங்களிலும், தொகுதி மாவட்டங்களில் இந்த மாநாட்டு தீர்மானங்களை விளக்கி தோழமை சக்திகளாக இருக்கிற நம்முடைய நட்புறவு சக்திகளை, கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து மாநாட்டு தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை, அரங்க கூட்டங்களை ஆங்காங்கே தோழர்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக ஒரு வேண்டுகோள். மாநாட்டுக்கென்று நீங்கள் அளிக்க வேண்டிய நிதியை தலைமைக்கு வந்து ஒப்படைக்க வேண்டும். பெருமளவில் பாக்கி நிற்கிறது. அதை நாம் ஈடு செய்வதற்கு வேறு வழியில்லை. பல மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் மாநாட்டுக்கு நிதியாக வழங்கியதை முன் படமாக கொடுத்து இந்த வேலைகளை எல்லாம் நாம் செய்து முடித்திருக்கிறோம். ஆகவே கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஏற்கனவே அறிவித்தபடி மாவட்ட நிர்வாகம், மாநில பொறுப்பாளர்கள் மாநாட்டுக்கான நிதியை வழங்க வேண்டும். அந்த QR கோட் மூலமாகவும் வழங்கலாம். தலைமைக்கு வந்து மாநில பொருளாளர் பாலாஜி அவர்களிடத்தில் ஒப்படைக்கலாம். அதை இந்த வாரத்திலேயே செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து மாநாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் விளம்பரம் செய்து, வண்டி வாகனங்களை ஏற்பாடு செய்து, அனைவருக்கும் உணவு போன்ற இன்றியமையாத தேவைகளையும் ஏற்பாடு செய்து, மாநாட்டு திடலுக்கு வருகை தந்து மாநாட்டை வெற்றி பெற செய்த லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். நிறைவாக என்னுடைய பிறந்த நாளை ஒட்டி எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த தலைவர்கள், தோழமை சக்திகள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தொலைபேசி வாயிலாகவும் சமூக ஊடகங்களின் வாயிலாகவும் எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த தலைவர்கள் திரு ராகுல் காந்தி, நம்முடைய முதல்வர் திரு ஜோசப் விஜய், மேனாள் முதல்வர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின், கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் தோழர் பே. சண்முகம், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளர் தோழர் கே. பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அண்ணன் முன்னாள் மாநில செயலாளர் CPI முத்தரசன், இனமுரசு அண்ணன் சத்யராஜ், மக்களவை உறுப்பினர் கவிஞர் கனிமொழி கருணாநிதி, மாண்புமிகு அமைச்சர் தம்பி ஆதவ் அர்ஜுனா, வி த லீடர் அமைப்பின் தலைவர் அன்பு சகோதரர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு இளவல் செந்தமிழன் சீமான், உலக நாயகன் மக்கள் நீதி மையத்தின் நிறுவனர் மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் கமல்ஹாசன், அன்பு இளவல் புரட்சி இயக்குனர் ப. ரஞ்சித், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி ஜோதிமணி, மாண்புமிகு அமைச்சர் காங்கிரஸ் வேறு இயக்கத்தை சார்ந்த அண்ணன் விஸ்வநாதன், ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் பேரன்புக்குரிய தலைவர், என் மீது எப்போதும் பாசம் பொழியும் அம்மா V.K. சசிகலா, மாண்புமிகு அமைச்சர் அருண்ராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாமக இரா அருள், இயக்குனர் சீனு ராமசாமி, சட்டமன்ற உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த திருமதி சௌமியா அன்புமணி, தம்பி ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின், மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் OP ரவீந்திரநாத், மதிப்பிற்குரிய அண்ணன் மூப்பனார் அவர்களின் அருமை புதல்வர்
அண்ணன் GK வாசன், மேனாள் மத்திய அமைச்சர், மேனாள் அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய HV ஹண்டே, என் மீது எப்போதும் பாசம் பொழியும் எனது பெருமதிப்பிற்குரிய ஐயா பால பிரஜாபதி அடிகளார், அன்பு இளவல் பசும்பொன் பாண்டியன், சட்டப்பேரவை தலைவர் அண்ணன் JCD பிரபாகரன், புரட்சி இயக்குனர் அன்பு இளவல் மாரி செல்வராஜ், பெருமதிப்பிற்குரிய அண்ணன் மேனாள் காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, கவிஞர் சினேகன், ஷர்மிளா பாலாஜி மற்றும் திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி, அண்ணன் MRK பன்னீர்செல்வம், அண்ணன் சேகர் பாபு, காங்கிரஸ் தமிழ்நாடு தலைவர் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு இளவல் மாணிக் தாகூர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சாக்கோட்டை அன்பு, பெருமதிப்பிற்குரிய அண்ணன் மக்களவை உறுப்பினர் மேனாள் மத்திய அமைச்சர் ஜெகதரட்சகன், நடிகர் தாடி பாலாஜி, டாக்டர் ஆனந்த், அண்ணன் AC சண்முகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் புரட்சி புயல் வைகோ, மக்களவை உறுப்பினர் துரை வைகோ, அண்ணன் ராஜா சங்கர், அண்ணன் SN ஜெயராமன், அண்ணன் ஜெயமுருகன், தேசிய லீக் தலைவர் அண்ணன் பஷீர் அகமது, திரு சரவணன், தொழிலதிபர் ராஜன், அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார், மே 17 இயக்கத்தினுடைய தலைவர் அன்பு இளவல் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. பிறந்த நாள் வாழ்த்து மட்டுமில்லாமல் மாநாட்டுக்காகவும் வாழ்த்துக்களை தெரிவித்த நம்முடைய முதலமைச்சர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களின் நல்வாழ்த்துக்களோடு எமது இந்த அரசியல் பயணம் வெற்றிகரமாக அமையும். அனைவருக்கும் நன்றி.